ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிசிஏ கோர்ஸ் டீச்சிங்கில் மெயில் மெர்ஜ் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்எஸ் வேர்டில் இருக்கிற மெயிலிங்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற மெயில் மெர்ஜை நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எப்படி ஒரு மெயிலை ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி அனுப்புறது லெட்டர் மூலமாக அப்படிங்கிறத தான் மெயில் மெர்ஜ் ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது என்ன கொஸ்டின் அப்படின்னா, யூஸிங் மெயில் மெர்ஜ் கிரியேட்டிங் சர்க்குலர் லெட்டர். ஒரு சர்க்குலர் லெட்டர் நம்ம ஒரு கம்பெனிலேருந்து அனுப்பணும் அப்படின்னா எப்படி நம்ம மெயில் மெர்ஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எம்எஸ் வேர்டில் இருக்கிற இந்த மெயிலிங்ஸ் டேப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் லெட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். கீழே வந்துடுங்க. கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி செலக்ட் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டெப் 1 to 6ன்னு இருக்கும். இதில் நம்ம இந்த 6 ஸ்டெப்ஸையும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு மெயில் மெர்ஜ் ஆப்ஷனில் ஈஸியாக நம்மளுக்கு எல்லாருக்குமே லெட்டர் போய் சேரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் எ டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோடனே மேலே யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். நம்ம இந்த டாக்குமெண்ட்டை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். செலக்ட் ரிசிப்டன்ட்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ரிசிப்டன்ட் கிளிக் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிசிப்டன்ட் பாக்ஸில் யூஸ் அண்ட் எக்ஸைட்டிங் லிஸ்ட்டுன்னு இருக்கும். செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் பாக்ஸ்னு இருக்கும். டைப் ஏ நியூ லிஸ்ட்னு இருக்கும். நம்ம இந்த யூஸ் அண்ட் எக்ஸைட்டிங் லிஸ்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாயோட அட்ரஸ் நம்மளுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ரௌஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டைப் ஏ நியூ லிஸ்ட் கொடுத்து நம்ம எம்ப்ளாயீஸோட அட்ரஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே டைப் ஏ நியூ லிஸ்ட் கொடுத்தோடனே கீழே க்ரியேட்டுன்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு நியூ அட்ரஸ் லிஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அட்ரஸை டைப் பண்ணிக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு எம்ப்ளாயீஸோட இன்சியலோ அல்லது நேமோ அல்லது மிஸ்டர் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நேமில் அவங்களோட பேர், சப்போஸ் ஒருத்தர் பேர் கணேஷ் அப்படின்னா கணேஷ். அடுத்து டேப் கொடுத்துக்கோங்க, இல்லை ஆரோவை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போய்க்கோங்க. போனால் லாஸ்ட் நேம் கேட்கும். கணேஷ் குமார் அப்படின்னா குமார்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். அடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா கம்பெனி நேம் கேட்கும். கம்பெனி நேம் ஏதாவது ஒரு கம்பெனி, உதாரணத்துக்கு ஏபிசி கம்பெனின்னு போட்டுக்கலாம். டேப் கொடுத்து அட்ரஸ் லைன் கேட்கும். ஏதாவது ஒரு அட்ரஸ் போட்டுக்கோங்க. அண்ணா நகர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு டேப் கொடுங்க. அட்ரஸ் லைன் 2 கேட்கும், அங்கே ஏதாவது கொடுத்துக்கோங்க. சிட்டி கேட்கும், எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ஏதாவது ஒரு ஊர் பேர் போட்டுக்கலாம். இப்போது கேபிடின்னு சும்மா கொடுக்குறேன். அடுத்து ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் தமிழ்நாடு, டிஎன்னு சொல்லி சுருக்கமாக கொடுத்துக்கிறேன். அடுத்து சிப் கோடு கேட்கும். சிப் கோடு ஏதாவது பின்கோடு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 6 நம்பர் பின்கோடில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு எம்ப்ளாயியோட அட்ரஸை ஆட் பண்ணணும்னு நினச்சா கீழே நியூ என்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் திருப்பி இன்னொருத்தரோட அட்ரஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ஆட் பண்ணிவிட்டு எத்தனை எம்ப்ளாயீஸ் வேணுமோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் நேம் கேட்கும். ஏதாவது ஒரு நம்ம இந்த அட்ரஸை எந்த பேரில் சேவ் பண்ண போகிறோமோ அந்த நேமை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம எப்படி நியூ அட்ரஸை சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து யூஸ் அண்ட் எக்ஸைட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டு ஏற்கனவே நம்ம அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிளாக ஒரு 3 பேருக்கு மட்டும். அதில் போய் அதை எடுத்து எப்படி லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயில் மெர்ஜ் ஆப்ஷன் மூலமாக சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ யூஸ் அண்ட் எக்ஸைட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்துக்கலாம். ப்ரௌஸ் கொடுத்த உடனே
இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோடனே நம்ம ஒரு 3 பேருக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இதை காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் இதுலேயும் டிக் இருக்கும். சப்போஸ் ஒரு 1000 மெம்பர்ஸுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா அதில் யாருக்காவது வேணான்னு நினச்சோன்னா நம்ம போக வேணாம், அந்த சர்க்குலர் வந்து இவருக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுறலாம், அவருக்கு சென்ட் ஆகாது. இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஓகே கொடுத்து அந்த அட்ரஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்டெப்பு முடிச்சாச்சு. அடுத்து 3rd ஸ்டெப்பில் ரைட் யுவர் லெட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல நம்ம லெட்டரை வந்து டைப் பண்ணிக்கணும். ஃப்ரம் கொடுத்து செகண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு ஏபிசி கம்பெனி ஏபிசி கம்பெனி யாருக்கு அனுப்புகிறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ கேபிடின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்து டூ அட்ரஸ். டூக்கு வந்து நம்ம இங்கே எதுவுமே டைப் பண்ண வேணாம். இப்போ நம்ம என்டர் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பாடி ஆஃப் த லெட்டருக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. எந்த ஒர்க் சம்மந்தமாக நம்ம லெட்டர் வந்து டைப் பண்ணுறோன்னு இப்போ நம்ம ரேண்டமாக எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு ரேண்டு கொடுத்து ரேண்டமாக நம்ம பாடி ஆஃப் த லெட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே நீங்கள் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி மேனேஜர் ஆர் மேனேஜர் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெட்டரை வந்து மேலே நம்ம இங்கே சர்க்குலர் லெட்டருங்கிறதுனால சர்க்குலர்னு டைப் பண்ணி இதை சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அட்ரஸ் பிளாக் இந்த இடத்துல யாருக்கு எம்ப்ளாயீஸ்க்கு போகக்கூடிய அட்ரஸ்கெல்லாம் இங்கே ஆட் பண்ணணும் இல்லையா, அதனால இந்த இடத்துல 2ங்கிற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ரைட் யுவர் லெட்டரில் அட்ரஸ் பிளாக்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வரும்னு காமிக்குது நம்மளுக்கு. நம்ம இங்கே ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்தோடனே இங்கே அட்ரஸ் பிளாக் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சுட்டு கர்சரை வச்சுக்கிட்டு இங்கே க்ரீட்டிங் லைன்னு இருக்கும். இந்த க்ரீட்டிங் லைன்னா என்ன அப்படின்னா டியர் சார், ரெஸ்பெக்டட் சார், இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வருங்கிறத காமிக்குது. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ வந்து ஒரு லெட்டர் ஃபார்மட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ 4th ஸ்டெப்பு ப்ரிவியூ யுவர் லெட்டர். ப்ரிவியூ யுவர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எம்ப்ளாயியோட நேமு, அவரோட அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் அடுத்து கம்ப்ளீட் த மெயில் மெர்ஜ் 5th ஸ்டெப்பு போயிடலாம். கம்ப்ளீட் த மெயில் மெர்ஜ் கொடுத்துட்டு எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது எல்லாருக்குமே லெட்டர் சென்ட் ஆயிடுச்சு. ஓகே.